பக்தி தமிழ் 369 நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக தஞ்சாவூர்ல சரபோஜி மன்னர் இருந்தார். சரபோஜி மன்னர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் மகான் ராகவேந்திரர்கிட்ட போய் அவர்கிட்ட தங்க காசை கொடுத்து தங்க நகையை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு படவீரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அனுப்பினார். மகான் ராகவேந்திரர் என்ன பண்ணாரு, தஞ்சை சரபோஜி மன்னர் கொடுத்த நகையை வாங்கிக்கிட்டு அதை தூக்கி ஹோமகுண்டத்துல போட்டார். ஹோமகுண்டத்துல போட்டோன்னா இவங்களுக்கு அந்த படை வீரர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மன்னர் அவமதித்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய மன்னர் கொடுக்கிற நகை இவர் தூக்கி நம்ம கண் எதிரே ஹோமகுண்டத்துல போடுறாரு அப்படின்னு. அப்ப பார்த்த படை வீரர்கள் போய் சரபோஜி மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க கொடுத்த நகையை மகான் ராகவேந்திரர் தூக்கி ஹோமகுண்டத்துல போட்டாரு. உடனே மன்னர் கோபம் வந்துச்சு. மகான் ராகவேந்தருக்கு பாடம் புகட்டணும்னு நினைச்சார். அப்படி மகான் பாடம் புகட்டணும்னு நினைச்ச உடனே மகான் ராகவேந்தர் இடத்துக்கு போனார் மன்னர் சரபோஜி மன்னர். சரபோஜி மன்னர் அவர் வழியிலேயே நம்ம பாடம் புகட்டணும்னு ஒரு எண்ணம் தோண்டியது. அப்ப சரபோஜி மன்னர் என்ன சொல்லிட்டார், மகான் ராகவேந்தர்கிட்ட நான் கொடுத்த நகை நீ திருப்பி கொடு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, மகான்றது ஓகே நான் தருகிறேன் அப்படின்னா, நான் தர்றது என்ன இருக்கு நான் தந்துறேன். உடனே என்ன பண்ணாரு, கடவுளை வணங்கினான். கடவுளை வணங்கும் போல மேல இருந்து தங்கம் விழுந்துச்சு. அப்ப சரபோஜி மன்னன் நினைச்சாராம், இவ்வளவு பெரிய பக்தி உள்ளவர் இருக்காரு, தங்கம் எப்படி ஆச்சரியப்பட்டாராம். மன்னன் சரபோஜி மன்னன் மிக ஆச்சரியப்பட்டாராம். கடவுளை வேணா தங்கம் அவ்வளவு. அப்ப யோசிச்சாராம், நம்ம செஞ்சது தப்பு, இவ்வளோ சக்தி நிறைந்தவரா இருக்காரு அப்படிங்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மன்னன் மகானை சோதிச்சார். மன்னன் மகானை சோதிச்சவர் இப்படின்னு ஒரு கதை உண்டு. ஸோ ராகவேந்திர வரலாற்றுல சரபோஜி மன்னர் வரலாற்றுல ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. மிகவும் நன்றி. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.